நண்பர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக அன்பு வணக்கங்கள். இன்னைக்கான பதிவு அனைவருக்குமே மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பதிவா வந்து இருக்கும். மார்கழி மாதம் 30 நாளும் பெண்கள் வீட்ல தவறாம இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்தால் போதும். நீங்க வைத்த கோரிக்கை அல்லது வேண்டுதல் மார்கழி மாதம் முடிவதற்குள் நிறைவேறிவிடும். நிச்சயமா ஆச்சரியம் வந்து நடக்கும். இன்றிலிருந்து மார்கழி மாதம் பிறந்தாச்சு. பெண்களுக்கு இறைவன் கிட்ட வைக்கிறதுக்கு நிறைய வேண்டுதல் வந்துட்டு இருக்கும். பெண்களுடைய மனதில் வைத்திருக்கக்கூடிய வேண்டுதலை அவ்வளவு சுலபமா 1, 2 அப்படின்னு நாம லிஸ்ட் வச்சு சொல்ற முடியாது. ஆனா, உங்க வேண்டுதல் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதல மட்டும் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள நிறைவேறணும் அப்படின்னு ஆண்டவன இங்க சொல்லக்கூடிய முறையில் பிரார்த்தனை செய்துகிட்டா நிச்சயமா மார்கழி மாதம் முடிவதற்குள்ள உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அப்படி இல்லைனாலும் தை மாதம் பிறக்கும் போது உங்க வேண்டுதலுக்கான வழியும் நிச்சயமாக பிறக்கும். அப்படி மார்கழி மாதம் நாம என்ன முறையில வந்து வேண்டுதல் வைக்கணும், மார்கழி மாதம் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன, செய்ய வேண்டிய செயல்கள் என்ன, செய்யக்கூடாதவை என்ன, மார்கழி மாத சிறப்பு குறித்து இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இன்னைக்கான அற்புதமான பதிவுக்குள்ள போயிடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மகாலட்சுமி தாயை போற்றி போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்க. மாதங்களில் சிறந்தது மார்கழி. பகவான் கண் விழிக்கக்கூடிய நேரம் இந்த மார்கழி மாதம். பீடைகள் போகக்கூடிய மாதம், அதாவது பீடுடைய மாதம் மார்கழி. ஆடி, புரட்டாசி, மார்கழி மாதங்களில தெய்வ சிந்தனையோட இருப்பதற்காகவே இந்த மாதங்களில நம்ம வீடுகளில விசேஷங்கள் எதுவுமே நடத்துறது கிடையாது. சயின்ஸ் ரீதியா மார்கழி மாதம் ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய மாதம். எனவே இந்த மாதத்துல அதிகாலையில எழுந்து வாசலில் கோலம் இடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. கல்யாணமாகாத கன்னி பெண்கள் நல்ல கணவர் கிடைக்கவும், திருமணமானவர்கள் இல்வாழ்க்கை சிறக்கவும் காலையில நீராடி திருப்பாவி திருவெம்பாவை பாடி சகல செல்வங்களும் வந்து கிடைக்குமாம். மார்கழி மாதம் தேவர்களுக்கான அதிகாலை பொழுது. அதாவது தேவர்கள் விழித்திருக்கக்கூடிய காலம் நமக்கு 1 வருடம் என்பது தேவர்களுக்கு 1 நாள் ஆகும். தனுர் மாதம் முழுக்கவே காலை 4 மணிக்கு எழுந்து விடுவது நல்லது. மார்கழி மாதம் 30 நாட்களும் நோன்பு இருந்து இறைவனை வழிபட்டு கடைசி நாள் ஆண்டாள் பெருமாளோட ஐக்கியமாகி விடுகிறார். இது வந்து நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஐக்கியம் அடைய சிறந்த ஒரு பக்தி தேவை அப்படின்றதுதான் வந்து கார்த்திகை மாதத்தில் மாலையில விளக்கேற்றுவது மாதிரி மார்கழி மாதம் காலையில வீட்டு வாசலில் 2 அகல் விளக்குகள் ஏற்றுவது வழக்கம். முன்பு எல்லாம் மார்கழி மாதத்துல விடியற் காலையில் தெருவுல பஜனை பண்ணிக்கிட்டு இறைவனுடைய நாமங்களை பாடிக்கிட்டு போறது வழக்கம். இப்பொழுது இது வந்து எல்லா இடத்திலும் நடைபெறுவது இல்லை. மார்கழி ஸ்பெஷலா வந்து இசை கச்சேரிகள், பஜனைகள், நாமஸ்கரணம் ஆகியவை எல்லா இடத்திலும் நடைபெறுவது இல்லை. மார்கழி ஸ்பெஷலா இசை கச்சேரிகள், பஜனைகள், நாமஸ்கரணம் ஆகியவை எல்லா இடத்திலும் சபாக்களிலும் வந்து நடக்குது. தனுர் மாதம் முழுவதும் விடியற்காலை 4 மணிக்கு கோயில்கள் திறந்துவிடும். விடியற்காலை எழுவதும் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுவதும் கோயிலுக்கு சென்று வருவதும் ஆரோக்கியம். இது மனதைரியத்தை ஏற்படுத்தும். உடலுக்கு நிறைய எனர்ஜியும் வந்து கிடைக்கும். மார்கழி மாசத்துலதான் வைகுண்ட ஏகாதசியும் ஆருத்ரா தரிசனம் அதாவது திருவாதிரையும் வந்து நடைபெறுது. மார்கழி மாதம் ஒரு ஆன்மீக மாதம். நிறைய வழிபாடுகள் செய்து இறை சிந்தனையுடன் இருந்தால் இறை அருளை பெற்று சகல நன்மைகளையும் நம்மளால வந்து பெற முடியும். மார்கழி மாதத்துல செய்ய வேண்டியவை: கோவிலுக்கு செல்வது, தீர்த்த யாத்திரை போவது, குலதெய்வ வழிபாடு செய்வது, பிரம்ம முகூர்த்தத்துல அதாவது விடியற் காலையில் பூஜை அறையிலும் வாசலிலும் விளக்கேற்றுவது. இன்னும் மார்கழி மாதம் கட்டாயமா இந்த 3 விஷயங்கள் செய்யணும். பொதுவா மார்கழி மாதம் அப்படின்னாலே வாசலில் போடக்கூடிய பெரிய பெரிய கோலங்களும், வீட்டில் ஏற்றப்படும் தீபமும், ஆலயத்தில் கேட்கப்படும் பஜனை ஒலியும் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இப்போது எல்லாம் அந்த அளவுக்கு வந்து இல்லைனாலும் ஓரளவுக்கு இந்த வழிமுறைகளை எல்லாம் வந்து பின்பற்றித்தான் வந்து நாம வரோம். இதோடு சேர்த்து இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு ஒரு வருடம் முழுவதும் இறைவனை வழிபட்ட பலனை தரும். மார்கழி மாதத்துல பின்பற்ற வேண்டிய பல விஷயங்கள் எல்லாம் முதலில் செய்ய வேண்டியது பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம வீட்டுல வந்து தீபம் ஏத்துறது. இந்த மாதம் முழுவதும் காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த வேளையில் தீபம் ஏற்றும் போது நீங்க எதை நினைத்து ஏத்துறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். இதற்கு காலையில ஒரு 5:30 மணிக்கு முன்னாடி நீங்க வந்து தீபம் வந்து ஏத்திடணும். அதனால சீக்கிரம் எழுந்து வாசல் தெளித்து கோலம் வந்து போடணும். பலரும் இத காலையில எழுந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இரவு விடியறதுக்குள்ள முன்னாடி வந்து வாசலில் கோலம் போடுவாங்க. ஆனா அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நிலைவாசலில் 2 அகல் தீபங்கள் ஏத்தணும். அதுக்கப்புறம் பூஜை அறையில தீபம் வந்து ஏத்தி வச்சுட்டு வீட்டுல சாம்பிராணி தூபம் வந்து போடணும். இந்த நேரத்துல முடிந்தா ஏதாவது நெய்வேத்தியமா வந்து செஞ்சு வைக்கலாம். இல்லைன்னா
பாலை வந்து நெய்வேத்தியமா வையுங்க. அப்புறமா பூஜையில அமர்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அத வந்து கேட்கலாம். நிச்சயமா வந்து நடக்கும். அடுத்த வருடம் மார்கழி மாதத்துக்குள்ள உங்களுடைய இந்த நிலை வந்து மாறி சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும். அடுத்ததா, இந்த மார்கழி மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வழிபாடு தனுர் பூஜை. மார்கழி மாதத்திற்கு தனுர் அப்படின்ற இன்னொரு பெயர் வந்து இருக்கு. இந்த மாதத்துல அனைத்து ஆலயங்களிலும் காலை நேரத்துல தனுர் பூஜை வந்து செய்வாங்க. அதுல ஒரு நாளாவது நீங்க வந்து பூஜை செய்யுங்க. இதை செய்ய முடியாதவங்க பூஜைக்கு அபிஷேக பொருள் பால் மட்டுமாவது வந்து வாங்கி கொடுங்க. இந்த ஒரு பூஜையை செய்தால் வருடம் முழுவதும் இறைவனை நீங்க வழிபட்ட பலனை பெறலாம். அடுத்ததா நம்முடைய சந்ததியை வறுமை இல்லாமல் வாழ வைக்கக்கூடியது அன்னதானம். இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு நாளாவது அன்னதானம் செய்தால் நம்முடைய சந்ததி முழுவதுமே வறுமை இல்லாமல் வாழும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி செய்ய முடியாதவங்க வீட்டுல பொங்கல், சுண்டல் அப்படின்னு ஏதாவது செஞ்சு மார்கழி மாதத்துல காலையில கோவிலுக்கு வருவங்களுக்கு வந்து தானமா வந்து கொடுக்கலாம். இதுவும் அன்னதானம் செய்த பலனை தரும் அப்படின்னே சொல்லப்படுது. தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் உகந்த மாதமான இந்த மார்கழி மாதத்துல இது போல வழிபாடு செய்து நாமும் நம்முடைய செல்வ நிலையை உயர்த்திக்கிட்டு நல்ல முறையில் வாழ வழிவந்து தேடிக்கலாம். அடுத்ததா மார்கழி மாதம் 30 நாளும் பெண்கள் தங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை என்ன? அதாவது மார்கழி மாதம் நம்ம நாளும் வந்து இந்த ஒரு வழிபாட்டை நம்ம தொடர்ந்து செய்யறப்ப இந்த மார்கழி மாதம் முடியறக்குள்ளேயே நம்ம வைத்த வேண்டுதல் நிறைவேறும். எடுத்துக்காட்டா ஒரு வீட்டுல ஒரு அம்மா தன் மகளுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சிருப்பாங்க. தன் குடும்பம் ஆரோக்கியமா இருக்கணும், தன் குடும்பம் செல்வ செழிப்போடு வளமாக வாழணும் அப்படின்ற வேண்டுதல் இருக்கும். இந்த மாதிரி எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி, இங்க சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை இந்த மார்கழி மாதம் 30 நாட்களும் செய்து வந்தாலே போதும். நிச்சயமா அந்த மாதம் முடிதற்குள்ள வேண்டுதல் நிறைவேறும். அதாவது மார்கழி மாதத்துல சுலபமான முறையில இறைவன் கிட்ட எப்படி வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னு வந்து தெரியுமா? பெண்கள் காலையிலேயே எழுந்து முதல்ல சுத்தபத்தமா வந்து குளிச்சிடணும். உங்க வீட்டு சுத்தமா இருக்கக்கூடிய பட்சத்துல, அதாவது அசைவம் சாப்பிடாம மற்ற தீட்டுகள் எதுவும் இல்லாம இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க தினமும் தலைக்கு குளிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. உங்க மேலுக்கு மட்டும் குளிச்சால் போதும். அதுக்கப்புறமா வாசல் தெளித்து கோலம் போட்டு முடிஞ்சா நீங்க சாணம் மற்றும் பூசணிப்பூ வைப்பது வழக்கம். முடியாதவங்க மஞ்சள் தூளை வந்து தண்ணீர்ல கலந்து தெளித்து மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து செம்பருத்தி பூ அல்லது சாமந்தி பூ வந்து வைத்தாலும் தவறு கிடையாது. இல்லைன்னா ஒரு தட்டில் தண்ணீர் ஊற்றி அதில் செம்பருத்தி பூ போட்டு நிலைவாசலில் வைத்தாலும் வீட்டுக்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். செம்பருத்தி பூ சூரியனுக்கு உகந்த மலரா வந்து சொல்லப்படுது. அடுத்தபடியா பூஜை அறையில கிடைச்ச பூக்களை அலங்காரம் பண்ணி ஒரு வெற்றிலையை எடுத்து அதுல மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு வைத்து அதுல 2 அருகம்புல்லை வைத்து ஒரு தீபம் ஏத்தி வைக்கணும். அதுக்கு அப்புறமா ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனசுல வச்சுட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தரும்படி குலதெய்வத்தையும் விநாயகரையும் அம்பாளிடமும் மனமுருகி பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. இறுதியா இறைவனுக்கு கற்பூர ஆராத்தி வந்து காமிச்சு உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கணும். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இந்த பூஜையை நிறுத்திட்டு மீண்டும் வந்து தீட்டு முடிந்த பிறகு இந்த பூஜையை எப்போதும் போல நீங்க வந்து தொடரலாம். இந்த பூஜைகளில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த எல்லா வேலைகளையும் நீங்க காலை 6 மணிக்கு முன்பே வந்து முடிச்சுக்கிறணும். சூரிய உதயத்திற்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை இந்த மார்கழி மாதத்துல இறைவன்கிட்ட ஆத்மார்த்தமா வைக்கக்கூடிய பட்சத்துல அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்பே வந்து கிடையாது. அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருமே உங்க வேண்டுதல் நிறைவேற இந்த மார்கழி மாதம் முழுவதும் இந்த எளிய வழிபாட்டு முறையை வந்து கடைபிடித்து இறைவனுடைய அருளை அனைவரும் பெற்று வளமான வாழ்க்கையை அனைவரும் வாழ வேண்டும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.